அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் 200 நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்திகளின் சேவைகளை கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரிகார்த்திக், முழு விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது முதலமைச்சர் அலுவலக நுழைவாயில் இருக்கும் இடத்தில் கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பில் கிட்டத்தட்ட 87 கோடியே 35 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான 300 நடமாடும் மருத்துவ ஊர்திகளை சேவைகளை தற்போது கொடியசைத்து துவங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார் தலைமைச் செயலர் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட தமிழக அரசினுடைய கால்நடைத்துறை அதே போல மத்திய அரசினுடைய நிதி உதவியோடு கிட்டத்தட்ட தமிழகத்தில் மற்றும் அனைத்து மாவட்டங்களிலும் பயன்பெறும் வகையில் 200 சிறப்பு கால்நடைக்கான அவசர ஊர்தியை தற்போது திறந்து வைத்திருக்கிறார். மேலும் கிராமப்புறங்களில் இத்தகைய சேவை மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது என்றும் மீண்டும் பொதுமக்களுடைய கோரிக்கையை ஏற்று ஆங்காங்கே பல்வேறு மாவட்டங்களில் இந்த ஊர்தியானது அனுப்பப்பட இருக்கிறது. தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவமனைகளில் இந்த ஊர்தியானது நிற்கும். தேவைப்படும் பட்சத்தில் மக்களுடைய தேவைக்கேற்ப அழைப்பு பெற உடனடியாக சென்று அங்கிருக்க ஒரு உடல்நிலை பாதிப்புக்குள்ளான அதே போல காயம் பெற்றக்கூடிய கால்நடைகளை உடனடியாக அழைத்து வந்து மருத்துவமனைக்கு கொண்டு சிகிச்சை பெறும் வகையில் இது செயல்படுகிறது. அதே போல நேரடியாகவே ஒவ்வொரு கிராமங்களுக்கும் சென்று அங்கு கால்நடை மருத்துவ முகாம் அமைத்து அந்த முகாம்கள் மூலியமாக இருக்கக்கூடிய அந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு உடனடியாக மருத்துவம் காணவும் இந்த திட்டம் சிறப்பாக செயல்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே மத்திய அரசினுடைய உதவியோடு மாநில அரசோட நிதி பங்களிப்போடு தற்போது இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு தற்போது முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட தமிழகம் முழுக்க 200 கால்நடை அவசர ஊர்திகளை தற்போது கொடியசைத்து துவங்கி வைக்கிறார். இந்த திட்டத்திற்கென்ற கிட்டத்தட்ட 87 கோடியே 36 லட்சம் செலவிடப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதைத்தான் தற்போது முதலமைச்சர் அவர்கள் அவசர கால்நடை ஊர்திக்கான அந்த ஊர்திகளை தற்போது கொடியசைத்து தலைமைச் செயலகத்திலிருந்து துவங்கி வைக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.